துருக்கியோட இஸ்தான்புல் நகரம் தான் அடுத்ததா நிலநடுக்கத்துல கடுமையா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. என்ன காரணம்? அப்படி நடந்தா அந்த நிலநடுக்கத்தை சமாளிக்க தயார் நிலையில அந்த நகரம் இருக்கா? பொதுவா பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் நகர்ந்து உராயும் போதுதான் நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பலவற்றோட ஹார்பரா தான் துருக்கி இருப்பதன் காரணமா அந்த நாட்டுல அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுது. அதுல இந்த நார்த் அனடோலியன் ஃபால்ட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோடு ஒவ்வொரு ஆண்டும் நகர்ந்து வரத ஆராய்ச்சி மூலமா விஞ்ஞானிகள் கவனிச்சுட்டு வராங்க. இஸ்தான்புல் நகரம் ஆபத்தோட விளிம்புல இருப்பதா அது மூலமா தான் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த நகரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மர்மாரா கடலுக்கு அடியில தான் இந்த ஃபால்ட் லைன் இருக்கு. இது 2 வலுவான நிலநடுக்கங்களை உருவாக்கக்கூடியது. அதுவும் 7.0 அப்படின்ற ரிக்டர் அளவுல இந்த நிலநடுக்கம் நிச்சயம் இருக்கும்னு அவங்க குறிப்பிடுறாங்க. எப்போ இந்த பேரிடர் நடக்கும் அப்படின்றத கணிக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம்னு அவங்க சொல்றாங்க. இஸ்தான்புல் துருக்கியோட பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற நகரமா இருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்டா அது அந்த நாட்டோட தொழில்துறையை கடுமையா பாதிக்கும். இஸ்தான்புல் மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு நகரம். இங்க 1,60,00,000 மக்கள் வாழ்ந்து வராங்க. ஏற்கனவே 1999 ஆண்டுல வேற 2 நகரங்கள்ல கடுமையான நிலநடுக்கத்தை சந்திச்ச துருக்கி கட்டடங்கள் எல்லாம் இனிமே நிலநடுக்கங்களை தாங்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்படணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா அப்படிதான் கட்டடங்கள் கட்டப்படுதா அப்படின்றதுல சந்தேகம் இருப்பதாகவும் அதுல நிறைய ஊழல் இருக்குன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுக்கு ஒரு சான்றுதான் தற்போதைய நிலநடுக்கத்துல சரிந்த கட்டடங்கள். மக்கள் தொகை அதிகம் என்பதால இங்க நிறைய அடுக்குமாடி கட்டடங்கள், அதாவது ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு. இதுதான் மிகவும் ஆபத்தானது அப்படின்னு கருதப்படுது. இஸ்தான்புல் மேயர் அளித்த தகவல் படி அந்த நகரத்துல மொத்தமா 1,20,000 உயர்ந்த அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கு. இதுல 90,000 கட்டடங்கள் அதிக ஆபத்து நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சரிஞ்சா பாதிக்கப்படும் நிலப்பரப்போட அளவு ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனாலதான் விஞ்ஞானிகளோட இந்த எச்சரிக்கையை சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க.